கூட இருந்திருக்காரு. இது கேட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. பிரீத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த நேரத்துல அர்ஜுன் தாஸ் உங்களை தடுத்து நிறுத்தாம உங்க கையை பிடிக்கலன்னா அப்போ இன்னைக்கு நீங்க எங்க இருந்திருப்பீங்க? ராவி இருந்திருக்க மாட்டா, நானும் இங்க இருந்திருக்க மாட்டேன். உங்க காதலுக்காக போராடினீங்க. அர்ஜுன் தாஸ் உங்க வாழ்க்கையை சரி பண்ணாரு. அதே மாதிரிதான் நானும் ஒரு முடிவெடுத்து ஒருத்தரோட வாழ்க்கையை சரி பண்ண முடிஞ்சதுன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த சௌமியா கிட்ட என்ன குறை இருக்கு? அதானே அவளால ஒரு குழந்தைய பெத்துக்க முடியாது. ஆனா அவ இன்னொருத்தரோட குழந்தைய தன்னோட குழந்தையா நினைச்சு அந்த குழந்தைய வளர்த்து அவளால பெரிய ஆள் ஆக்க முடியும். அந்த குழந்தைய இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசா மாத்த முடியும். அப்படி இருக்கும்போது சௌமியா கிட்ட என்ன குறை இருக்கும்? இந்த வீட்டோட வாரிசா இருக்க வேண்டிய குழந்தைக்கு ஏன் ரத்தம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாரா வேணும்னா இருக்கலாம்ல. பிரீத்தி, அன்பு காட்டணும், நம்மள அவன் சொந்தமா ஏத்துக்கணும். நானும் சௌமியாவும் அவனுக்கு அன்பு கொடுப்போம். அந்த குழந்தைய நிச்சயமா நல்லா வளர்ப்போம். நீங்களும் உங்களோட அந்த காதலுக்காக எவ்வளவு பெரிய போராட்டத்தெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. ஆனா என்னோட காதலை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? கண்டிப்பா புரிஞ்சிருந்திருப்பாரு. ஒருவேளை உன்னுடைய இந்த காதல் ஒரு பொம்பளைக்காக இருந்துச்சு. பிரீத்தி, நான் உங்களோட மகன் தான். இது உண்மை. உங்களுக்காக நான் செஞ்சு முடிக்க சில கடமைகள் இருக்கு, சில பொறுப்புகள் இருக்கு. இதுவும் உண்மைதான். கண்ணா, எழுந்திருச்சு வீட்டுக்கு வா. எவ்வளவு நேரம் தான் இங்கே இருப்ப? சொன்னா கேளுப்பா. ஆமாமா, லேட் ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இவ்வளவு லேட் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? நீங்க போங்க. மகேந்திரா, இப்படியே ரோட்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருப்ப? வா போலாம். இதெல்லாம் உங்களாலதான் நடந்துச்சு. எந்த நேரத்துல உங்க கூட நாங்க சம்மந்தம் வச்சுக்கிட்டோமோ தெரியல. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்க மகளும் இருந்தா. இப்போ உங்க 2 பேத்திகளும் அப்படித்தான் இருக்காங்க. எங்க வீடே செதறி போயிடுச்சு. என்னது? என்னால அத்தை, நான் உங்களை வீட்டுல தடுத்து நிறுத்தினது என்னமோ உண்மைதான். ஆனா இன்னைக்கு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செய்து நீங்க போயிடுங்க. மகேந்திரா, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதுவுமே பேச விரும்பல. நான் செத்துட்டேன்னு நினைச்சுங்க. என்ன தனியா இருக்க விடுங்க.
இப்ப நான் என்னம்மா பண்றது? என்ன பண்றது? மகேந்திரா, இப்ப நான் உனக்கு என்ன சொல்லுவேன்? இதுதான் அந்த கடவுளோட விதியா? நாம சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா? ஏன்பா இப்படியெல்லாம் நடக்குது? நம்ம சுமதியோட வாழ்க்கையே வீணா போயிடுச்சு, வீணா போயிடுச்சு. நான் உங்களுக்கு இந்த வீடை வாடகைக்கு தரேன். ஆனா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? ஒருவேளை உங்களை தேடிக்கிட்டு இங்க அருண் வந்துட்டாருன்னா? 20 நாளா இங்க ஒருத்தர் தங்கி இருக்காங்க. நிம்மி கிட்ட லெட்டர் கொடுக்க சொல்லிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே நீயும் அந்த லெட்டரை கொண்டு போய் நிம்மி கிட்ட கொடுத்திருக்க. ஆனா அவங்க சொன்ன எல்லாத்தையும் பண்ண உனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, அதானே? ஏன் ரவுடித்தனம் பண்றீங்க? தெரியாதுன்னு சொல்றேன்ல. இங்க இருந்து கிளம்புங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. இல்லங்க, வேணாம். திரும்பவும் என்னால அடியெல்லாம் வாங்க முடியாது. போன தடவை அருண் என்ன அடிச்சிட்டாரு. இல்ல, நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். நான் கொஞ்ச நாளைக்கு தான் இங்க இருப்பேன். நான் தான் சொல்றேன்ல, என்ன தேடிக்கிட்டு அருண் இங்க வரமாட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க, அருண் கண்டிப்பா வரமாட்டாரு, வரவே மாட்டாரு. பெரிய தப்பு நடந்துருச்சுங்க. எல்லாமே என்னாலதான். அப்பா என்ன சொன்னாரு? என்னாலதான் அவர் அவமானப்பட்டாரு. அவரோட உயிருக்கு கூட ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அப்புறம் சுமதியை பத்தி எதுவுமே தெரியல. இங்க பாரு சௌமியா, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. எல்லாம் என்னோட தப்பு தான். நான் ஏன் பிறந்தேனே தெரியல. என்னங்க, நாம இந்த குழந்தையை திருப்பி கொடுத்துடலாம். அப்புறம் எல்லாம் முன்னாடி மாதிரியே மாறிடும். எனக்கு என்னமோ அதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சௌமியா, உட்கார். சௌமியா, ஒருவேளை பிரிஞ்சுதான் இருக்கணும்னா எதுக்காக நாம இவ்வளவு போராடணும்? எதுக்காக இந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வந்திருக்க? இங்க பாரு, நீ இந்த உலகத்தை பத்தி யோசிச்ச, நான் என்னோட குடும்பத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப இது எல்லாமே போதும். நீ எதுவும் சொல்லாத. உன்னோட குடும்பம், என்னோட குடும்பம், உன்னோட தங்கச்சி சுமதி, இவங்க எல்லாரோட பொறுப்பையும் என்கிட்ட விட்டுரு. ஆனா அதெல்லாம் அப்புறம். முதல்ல நம்மோட உறவு தான் ரொம்ப முக்கியம். நீ இந்த குழந்தைய நல்லா பாத்துக்க, நான் உன்னை பாத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கலாம். என்னாச்சுக்கா? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? அநேகமா நீங்க ராத்திரியெல்லாம் தூங்கலன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, வீட்டுல இருக்க மருமக ஓடி போயிட்டாள்னா மாமியாருக்கு எப்படி தூக்கம் வரும்? அக்கா, எனக்கு இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சே, அப்புறம் எப்படி தூக்கம் வரும்னு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உங்களுக்காக இஞ்சி டீ போட்டு கொண்டு வரேன்க்கா. அதுக்கப்புறம் உங்க டென்ஷன் தலைவலியில பறந்து போயிடும். நான் போய் எடுத்துட்டு வரேன். தேவையில்ல, உன் பேச்சிலே நான் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிட்டேன். டீக்கு எந்த அவசியமும் இல்லை. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். என்னுடைய சின்ன மருமக சுமதியை காணும். அவ எங்க இருந்தாலும் நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். இங்க அதத்தான் கேட்கறதுக்கு வந்தேன். உங்க மருமக திடீர்னு எங்க போயிட்டாங்க? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், ஏன், எங்க, எப்படி, இது எல்லாமே நான் தான் தெரிஞ்சுக்கணும்னா அப்ப யூனிஃபார்மை கட்டி வச்சுட்டு வீட்டுல இருந்துருங்க. அது இல்ல மேடம், நான் என்ன கேட்க வரேன்னா, உங்க மருமக திடீர்னு காணாம போற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ஏதாவது சண்டை கிண்ட போட்டீங்களா? என்னுடைய 2 மருமகளும் பிறந்த வீட்டுக்கு போனாங்க. என் பையனும் அங்க போனான். ஆனா பெரிய மருமக அங்க குளத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்க பார்த்தா. அவளை காப்பாத்திட்டாங்க. ஆனா இப்ப சின்ன மருமக சுமதி வீட்டை விட்டு போயிட்டா. எதுக்கு ஏன்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, சுமதி காணாம போனதுல என் பையன் அப்புறம் பெரிய மருமக சம்பந்தப்பட்டிருக்கான்னு தோணுது. அப்படின்னா நான் உங்க மகன்கிட்டயும் உங்க பெரிய மருமக கிட்டையும் தான் என்கொயரி பண்ணியாகணும். இன்ஸ்பெக்டர் ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட நீங்க நேரா சொல்லலாம்.